Swayam Prabha. Digital India. Educated India. இந்த பாடத்தில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்பதை பற்றி படிக்க போகிறோம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு போக்குவரத்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நம்ம போக்குவரத்துன்றதை பற்றி படிக்க போகிறதில்ல. பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவது. பொருட்கள் இருக்கின்றன, சில இடங்களில் அதெல்லாம் இருக்குது, சில இடங்களுக்கு அதை அனுப்ப வேண்டும். எப்படி அனுப்பினால் குறைந்த செலவாகும் அப்படிங்கிறத பற்றி வர்ற பாடம். ஆகவே அனுப்புதல் என்பதை பற்றி படிப்போம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த கான்வர்சேஷனில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்றே சொல்லி நான் இந்த பாடத்தை நடத்துகிறேன். ஸோ சில இடங்களில் பொருட்கள் இருக்கின்றன, சில இடங்களுக்கு அந்த பொருட்களை அனுப்ப வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்திற்காக, இப்போ 1, 2, 3 என்ற இடங்களில் பொருட்கள் இருக்கின்றன. இப்போ 4, 5, 6, 7 என்ற இடங்களுக்கு இந்த பொருட்களை அனுப்ப வேண்டும். எந்த இடத்திலிருந்து வேண்டும், எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் அனுப்பலாம். இப்போ இந்த 1லேருந்து 6க்கு அனுப்ப முடியாது, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. சாதாரணமான கணக்கில் எந்த இடத்திலிருந்து வேணால் எங்கே வேணால் அனுப்பலாம். ஆனால் மிக முக்கியம் என்னன்னாக்க, இதெல்லாம் சப்ளை அப்படின்னு பேர், இருப்பு. எங்கெல்லாம் பொருட்கள் இப்போது இருக்கின்றன, இது டிமாண்ட், இது தமிழில் தேவை. இந்த கணக்கில் நேரடியாக ஒரு சப்ளைலேருந்து ஒரு டிமாண்டுக்கு அனுப்புவோம். இங்கேருந்து இங்கே அனுப்பிச்சுட்டு அப்புறமா இதுக்கு அனுப்புறது அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அதே போல் இங்கிருந்து இங்கே அனுப்பிச்சுட்டு அப்புறமா இங்கே கொடுத்து விட்டு திருப்பி இங்கே அந்த மாதிரி செய்ய மாட்டோம். நேரடியாக அனுப்புவோம். அது ரொம்ப முக்கியம். இந்த எத்தனை இடங்களில் இருக்குது, இப்போ 3 இடங்களில் சப்ளை, 3 இருப்பு 3 இடங்களில் இருக்குது. தேவை 4 இடங்களில் தேவைப்படுகிறது என்று இதில் காண்பித்திருக்கிறேன். இது 2 ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இந்த மாதிரி இருக்கலாம், 3 இடத்துலேருந்து 4 இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு பொருள் என்று ஆரம்பத்தில் வைத்துக்கொள்வோம். ஸோ இருப்பு ஐ அப்படிங்கிறதுல ஏஐ என்ற அளவு இருக்கிறது. ஸோ இங்கே A1, இங்கே A2, இங்கே A3 என்ற அளவில் பொருட்கள் இருக்கின்றன. தேவை என்பது நமக்கு B. இதை 4, 5, 6, 7ன்னு வைத்துக்கொள்ளலாம். இதையே நாம் சிறிது மாற்றி, ஏன்னா இது சப்ளைங்கிறது 3 இடம், தேவைங்கிறது 4 இடமாக இருப்பதால் இதையும் 1, 2 என்றே வைத்துக்கொள்ளலாம். ஆனால் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஜாக்கிரதை ஐடென்டிஃபை பண்ணணும். இது சப்ளை நம்பர் 2, இது டிமாண்ட் நம்பர் 3 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். 3ன்னு சொல்லிட்டா இதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். அதனால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது கரெக்டாக சப்ளை 3லிருந்து டிமாண்ட் 2க்கு செல்கிறது, சப்ளை 2லிருந்து டிமாண்ட் 4க்கு செல்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம். அப்படி வைத்துக்கொள்ளும் பொழுது இங்கே தேவை B1, B2, B3, B4 என்று நமக்கு தேவை இருக்கும். ஜென்ரலாக சொல்லணும்னாக்க ஏஐ என்பது ஐ என்ற சப்ளையில் எந்த அளவு இருக்கிறது, இருப்பு எவ்வளவு அப்படிங்கிறது ஐ, எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறது ஐ. பிஜே என்பது ஜே என்ற தேவை புள்ளியின் தேவை எவ்வளவு அப்படிங்கிறது பிஜே என்பது. இப்போ அனுப்பும் பொழுது நம்ம இதில் இது பண்ண போகிறோம். இதிலிருந்து இது ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொன்றுக்கும் அனுப்ப முடியும். இப்படி அனுப்பலாம், இப்படி அனுப்பலாம், இப்படி அனுப்பலாம். இது மாதிரி முழுக்க அனுப்ப முடியும், எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியும்.
அனுப்ப முடியும். ஸோ ஐ என்ற இந்த இடத்திலிருந்து இதுக்கு அனுப்புவதற்கு C11, ஜென்ரலாக CIJ, ஐ என்ற இடத்திலிருந்து சாமானை ஜே என்ற இடத்திற்கு அனுப்புவதற்கு CIJ என்பது செலவு. என்ன செலவுனா ஒவ்வொரு பொருள் அனுப்பும் பொழுதும் அதனுடைய செலவு CIJ. ஒரு உதாரணத்திற்கு இந்த 3லேருந்து இந்த 4 போகிறதுக்கு ஒவ்வொரு பொருளையும் அனுப்புறதுக்கு 5 ரூபாய் அப்படின்னாக்க 10 பொருட்களை அனுப்பினால் 50 ரூபாய், 100 பொருட்களை அனுப்பினால் 500 ரூபாய். ப்ரப்போர்ஷனல் கரெக்டாக வரும். ஸோ CIJ இஸ் கால்ட் த யூனிட் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் 1 யூனிட் ஆஃப் தி ஐட்டம். ஒன்று அனுப்புறதுக்கு 5 ரூபாய், 1000 அனுப்பிச்சா 5000 ரூபாய். ஸோ 1லேருந்து 1க்கு போகிறதுக்கு C11, 2லிருந்து 3க்கு செல்வதற்கு C23, ஐயிலிருந்து ஜேக்கு செல்வதற்கு CIJ என்று கூறுகிறோம். இப்போ எப்படி இந்த எல்லா CIJயும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அனுப்பதற்கு. ஸோ இது 3 இடத்துலேருந்து இங்கே 4ன்னா 12 வேல்யூவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த அளவெல்லாம் இது 3ம் தெரியும், இது 4ம் தெரியும். ஒரு பெரிய கணக்கில் இங்கே 10 இருக்கலாம், இங்கே 15 இருக்கலாம். பெரிய கணக்காக இருந்தால் ஆயிரங்களில் கூட போகலாம். ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியும். A1, A2, A3 நமக்கு தெரியும், B1, B2 எல்லாம் தெரியும், CIJவும் தெரியும். எப்படி அனுப்பினால் நமக்கு குறைந்த செலவாகும் அப்படிங்கிறதை காட்டும் கணக்கு தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்பது. ஸோ முதல்ல இது ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங்கா இல்லை புதிய ஒரு கணக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்து விடலாம். ஸோ அதை பார்ப்பதற்கு let Xij be the quantity sent from supply I to demand J என்று எடுத்துக்கொள்வோம். ஸோ இதிலிருந்து இதுக்கு போகிறது X11, X12, X13, X14, X21, X22 அப்படின்னு போகும். ஸோ நம்ம மொத்த செலவு எவ்வளவு? மினிமைஸ், அதை குறைக்க வேண்டும். மினிமைஸ் CIJ XIJ என்று வரும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், 1லேருந்து 1 அனுப்புறதுக்கு 5 ரூபாய்னா 100 அனுப்பிச்சா 500 ரூபாய். ஸோ CIJ இன்ட்டு XIJ. இங்கே X11 இதிலிருந்து இதுக்கு சென்றால் C11 இன்ட்டு X11 அதனுடைய செலவு, C12 இன்ட்டு X12 ப்ளஸ் C13 இன்ட்டு X13. ஸோ CIJ இன்ட்டு XIJ 2 டபுள் சம்மேஷன் போட்டுருவோம். I இஸ் ஈக்குவல் டு 1 to M, J இஸ் ஈக்குவல் டு 1 to N. அப்போ என்ன அர்த்தம்? M என்பது இந்த இதில் 3 இடங்கள்லேருந்து போகிறது, 4 இடங்களுக்கு போகிறது. ஸோ 12 டேர்ம் இருக்கும். ஒரு டேர்மும் ஒரு ப்ராடக்டாக இருக்கும். CIJ XIJ. CIJ நமக்கு தெரியும், XIJ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு இடத்திலிருந்து எவ்வளவு செல்கிறதோ வெளியில், இதிலிருந்து வெளியில் போகிறது A1 விட அதிகமாக இருக்க முடியாது. ஏன்னா A1 தான் அங்கே இருக்குது, அதற்கு மேல் அதிகமாக நம்மளால் அனுப்ப முடியாது. ஆகவே இப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். சிக்மா XIJ is less than or equal to AI, J is equal to 1 to N for every I அப்படின்னு வரும். I என்ற ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கும் அளவு AI. அதிலிருந்து வெளியில் போகிறது என்ன? இப்போ இதிலிருந்து வெளியில் போகிறது X11, X12, X13, X14. மொத்தம் கூட்டினா சம்மேஷன் அந்த J equal to 1 to N, 11, 12, 13, 14 எல்லாத்தையும் கூட்டினா AI விட அதிகமாக இருக்க முடியாது. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு AI. அதே போல் இதுக்கு குறைந்தது B1 தேவை. நம்மளோட ஐடியா இது B1 இவங்க கேட்குறதுனால B1 நம்ம கொடுக்கணும். ஆகவே எவ்வளவு இதில் ரீச் ஆகுதோ அது அந்த தேவையை விட அதிகமாக இருக்க வேண்டும், குறைவாக இருக்கக்கூடாது. ஆகவே இப்படி வரும். சிக்மா XIJ I equal to 1 to M is greater than or equal to BJ for every J. அதாவது ஒரு தேவை இதை எடுத்துக்கொண்டால் ஒரு உதாரணத்திற்கு இதில் சேருவது எவ்வளவு?
x12ங்கிறது இதுலேருந்து வருது, x22 என்பது இதுலேருந்து வருது, x32 என்பது இதுலேருந்து வருது. ஸோ xij ஜே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 2னாக்கா x12 x22 x32 அதான் சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to m. 3 டேர்ம் should be not less than greater than or equal to bj. xij greater than or equal to 0. இப்போ வழக்கம் போல் இந்த ஒரு கேள்வி வரலாம். இப்போ பொருட்களை அனுப்புகிறோம். இப்போ பொருட்கள்னால் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கொண்டால் xijங்கிறது இன்டீஜராக இருக்கணும் அப்படின்ற நமக்கு இமீடியட்டாக தோணும். இது வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங்கில் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு அதை இன்டீஜர்னு போடாமல் greater than or equal to 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும்போது இந்த கணக்கை பார்த்தோம்னாக்க டெசிஷன் வேரியபிள், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ட், நான் நெகட்டிவிட்டி எல்லாம் லீனியராக இருக்குது. ஆகவே இது ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இது ஒரு நேரியல் நிரலாக்க கணக்கு. ஆக லீனியர் ப்ரோக்ராமிங் தெரிந்தால் இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணிடலாம். சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் மூலமாக சால்வ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கடினமாக இருக்கும். எப்படி என்று காட்டுகிறேன். கையில் போடுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்போ இதே கணக்கை எடுத்துக்கொண்டால் 3 இடங்களில் இருக்குது, 4 இடங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா இங்கே 12 வேரியபிள் வரும். ஐ வந்து 3, ஜே 4, 12 வேரியபிள் வரும். இதில் 3 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும், இதில் 4 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். ஆக இப்படி ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டால் 12 வேரியபிளும் 7 கன்ஸ்ட்ரெயின்ட்டும் வரும். ஆகவே கொஞ்சம் லீனியர் ப்ரோக்ராமிங்கில் கையில் சிம்ப்ளெக்ஸில் போடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் வேறு ஃபாஸ்ட்டாக, ஸ்பீடாக, வேகமாக செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. முடியும். அப்படி ஒரு முறை இருக்கிறது. சிம்ப்ளெக்ஸை சார்ந்த ஒரு முறை. சிம்ப்ளெக்ஸில் என்ன ஐடியாலாம் கொண்டு வரோமோ, லீனியர் ப்ரோக்ராமிங்கில் என்ன ஐடியாலாம் இருக்கோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். அந்த மாதிரி மெத்தட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே டைரெக்டாக சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இதை சால்வ் பண்ணாமல் வேறு ஒரு முறையில் இதை சால்வ் பண்ண போகிறோம். சிம்ப்ளெக்ஸை சார்ந்த ஒரு முறையில் இதை தீர்வை செய்ய போகிறோம். அதை தான் இதை படிக்க போகிறோம். ஸோ முதல் காரணம் வந்து கையில் போடும்போது சிம்ப்ளெக்ஸில் போட்டால் நேரமும் ஆகும், லெபோரியஸ் அண்ட் டிடிஎஸ் என்று சொல்வது. டைமும் ஆகும், லேபரும் ஜாஸ்தி, வேலையும் ஜாஸ்தி. குயிக்காக போட முடியுமா? முடியும். அப்போ அதை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை பண்ணும். அது முதல் காரணம். இரண்டாவது காரணம் ஒன்று இருக்கிறது. அந்த காரணத்தையும் இப்போ நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து இந்த 4 தேவைகளையும் நம்ம மீட் பண்ணணும், கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னாக்க, இப்போ இந்த அளவு எவ்வளவு இருக்கோ அது அதிகமாகவோ ஈக்குவலாக இருந்தால் தான் கொடுக்க முடியும். இப்போ இந்த 4 தேவையும் சேர்த்து கூட்டி உங்களுக்கு 400 தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொண்டால், இந்த 3 இருப்பையும் கூட்டினால் 400 அதுக்கு மேலோ இருந்தால் தான் இதை மீட் பண்ண முடியும், இல்லாட்டி மீட் பண்ண முடியாது. ஆகவே இது கணக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கே முக்கியமான கண்டிஷன் என்னன்னாக்க, சிக்மா ஏஐ சம்ட் ஓவர் ஐ ஈக்குவல் டு 1 to m should be greater than or equal to sigma bj j equal to 1 to n. கையில் இருக்கிறது அதிகமாகவோ அதை இருந்தால் தான் இந்த b1 + b2 கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சால்வ் ஆகலை இல்லைன்னாக்க நம்மளால் அனுப்பவே முடியாது. இது வந்து இன்ஃபீஸிபிளாக மாறிவிடும், சாத்தியமற்றது, இன்ஃபீஸிபிளாக மாறிவிடும். ஆக நம்ம எல்லா கணக்குகளையும், நம்ம போட போகிற கணக்குகள் எல்லாத்துலேயும் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு போட போகிறோம். அப்படி ஆகலைன்னா என்ன பண்ணுறதுங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். பட் எடுத்த உடனே இதை போட்டுடுவோம். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்காக இதெல்லாம் கூட்டினா 400 வருதுன்னு வச்சுப்போம். இதையெல்லாம் இது A1 A2 A3 கூட்டினா 500 கையில் இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ 400 நம்மளால் அனுப்ப முடியும். ஆகவே குறைந்த காஸ்ட்டில் எப்படி அனுப்புறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து இந்த இடம் வந்து ஒரு 100 கேட்டிருக்காங்கன்னு வைத்துக்கொள்வோம். இப்போ நம்ம குறைந்த காசு செலவு பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் இந்த 100 கேட்டிருக்கிற ஆளுக்கு நம்ம 100 கொடுப்போமா, 120 கொடுப்போமா? 100 தான் கொடுப்போம்.
ஏன்னா 120 கொடுத்தா அந்த அவர் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் 100 அனுப்பணும்னு இருக்குது நம்ம கையில். இப்போ 120 அனுப்பிச்சோன்னா என்ன ஆகும்? காசு அதிகமாகும். ஏன்னா இந்த சிஐஜேங்கிறதெல்லாம் வந்து நெகட்டிவில் இருக்காது, எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். எப்போவான ஒரு ஜீரோவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆக அதிகம் நம்ம அனுப்புவதற்கு நாம் அதிகம் காசு செலவிட வேண்டும். ஆகவே அதிகம் அனுப்ப மாட்டோம். அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோதான் அனுப்புவோம். அதனால் இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பிஜே என்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஈக்குவல் டு பிஜே என்று எழுதினாலே போதும். எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுத்துரும். இந்த கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் இதை பற்றி கவலைப்படாமல் நம்ம கொடுத்துடலாம். ஈக்குவல் டு பிஜே என்று வைத்துக்கொண்டு கொடுத்து விடலாம். அதிகமாக கொடுக்க மாட்டோம். ப்ரொவைடட் சிஐஜே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது ரொம்ப வேலிட் அசம்ஷன். யாரும் வந்து அனுப்புவதற்கு நமக்கு காசு கொடுத்து பண்ண போகிறதில்ல, நம்ம தான் காசு செலவழித்து அனுப்பணும். ஆகவே இது கிரேட்டர் தேன் 0, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0. அதனால் இது ஈக்குவல் டு என்று போட்டாலே போதும். இப்போ அடுத்தது என்ன லாஜிக்கலாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்னாக்க, சரி இங்கே 400 மொத்தம் கேட்டிருக்காங்க, இங்கே 400 இருந்தாலே போருமே இந்த 400 கொடுக்கறதுக்கு, 500 எதுக்கு தேவையில்லை. ஸோ ஆக என்ன பண்ண போகிறோம், நம்மளே ஒரு இன்னொரு அசம்ஷனை நம்ம ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டும் ஈக்குவல், இங்கே 400 கேட்டால் இங்கே 400 இருந்தால் என்ன எப்படி கொடுப்போம்? ஈக்குவலாக 3துலேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது 200 100 100 என்று இருக்கலாம், அல்லது 130 130 140 என்று இருக்கலாம். எப்படி வேணால் இருக்கலாம், அந்த டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இதுவும் எப்படி வேணால் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கலாம். எல்லாம் 100 100 100 இருக்கணும்னு இல்லை, 80 90 70 அப்படின்னு இருக்கலாம். இன்னொன்று கூட்டி பார்த்தா 400 வரா மாதிரி இருக்கலாம். ஆகவே வந்து இப்போ இதுவும் ஈக்குவலாக இருந்தால் இந்த கணக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம கையில் இருக்கும் எல்லா பொருட்களையும் தேவைக்கு தகுந்தாற் போல் அனுப்பிவிடுவோம். ஆகவே அப்படி செய்யும் பட்சத்தில் இதுவும் ஈக்குவலாக மாறிவிடும். ஸோ இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியில் போயிடும், தேவையெல்லாம் வெளில வந்துடும். எப்போ வரும்? இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால். ஸோ இதற்கு பெயர் பேலன்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். பேலன்ஸ்ட் ஏஐ பிஜே கூட்டும் பொழுது ரெண்டும் சரியாக இருக்கிறது. நம்ம வந்து தமிழில் வந்து பேலன்ஸ்னாக்க நிறையா விதமான அர்த்தங்கள் இருக்குது. சமம் அப்படின்னு இங்கே சொல்லிக்கலாம். சமமான கணக்கு, இங்கே எவ்வளோ இருக்கோ இங்கே எவ்வளோ இருக்கோ இரண்டும் சமமாக உள்ளது. ஸோ சமக்கணக்கு, சமமாக உள்ள கணக்கு என்று பேலன்ஸ்டு ப்ராப்ளம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக இது வந்து ஈக்குவல் டுவாக ரெண்டும் வந்து விட்டது அழகாக. இதுவும் ஈக்குவலாக இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. எதனால் இந்த ஈக்குவல் வருது, இந்த ஈக்குவலால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்திருந்தீர்கள் என்றால், லீனியர் ப்ரோக்ராமிங் பண்ணும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? இன்இக்வாலிட்டி இருந்தால் நல்லது, ஈக்குவேஷன் இருந்தால் அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நானே கஷ்டப்பட்டு ஈக்குவேஷனை கொண்டு வரேன், இன்இக்வாலிட்டி எழுதி. எதனால் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சால்வ் பண்ணி முடிக்கும்போது பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப டூ அர்லி அதை பற்றி பார்க்கறதுக்கு. அதை பார்க்கும் நேரத்தில் அதை பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷனால் நமக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆக இப்போ வந்து ஒரு பேலன்ஸ்ட் ப்ராப்ளத்தை நாம் எடுத்துக்கொண்டு சால்வ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன விஷயம், இப்போ வந்து ஏன் சிம்ப்ளெக்ஸில் போடலாங்கிறதுக்கு நான் சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கணக்கு 3 4 இருந்தாலே 12 வேரியபிள் 7 கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துடும். 7 கன்ஸ்ட்ரெயின்ட்டை சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் போடுறது அவ்வளவு ஈஸி இல்லை, ஒரு இதுவாக எடுத்து கையில் போட்டுருக்கிறதுக்கு. ஆகவே சிம்ப்ளெக்ஸ் வச்சு போட மாட்டோம், வேறு ஏதாவது முறை இருக்கிறதா என்று பார்ப்போம். இப்போ இன்னொன்று, இப்போ நம்ம இதை செய்ததுனால, இந்த பேலன்ஸ்டை இதை ஆக்கினதுனால் இப்போ என்ன ஆகிடுறதுனாக்க, இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா, இதை மைனஸில் மல்டிப்ளை பண்ணி கூட்டினீங்கன்னாக்க இதுவும் மைனஸ் ஆகிடும் எல்லாமே. ஸோ இந்த சிக்மா ஏஐங்கிறது சிக்மா பிஜே வந்து இதை கூட்டினீங்கன்னா 0 ஆகிடும். இங்கே இருக்கிறதெல்லாம் சப்ட்ராக்ட் ஆகி 0 ஈக்குவல் டு 0 என்று வந்துவிடும் கூட்டினீங்கன்னாக்க. அப்போது இட்ஸ் கால் லீனியர்லி டிபெண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பேர். சில சமயம் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்ம இதை வந்து படிப்போம், லீனியர்லி டிபெண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது சால்வ் பண்ணுறது அவ்வளவு ஈஸி இல்லை. பட் நமக்கு தெரிந்த, நமக்கு எது தேவைப்படுகிறதோ அதன்படி பார்த்தோம் என்றால்
இந்த லீனியர்லி டிபெண்ட் ஈக்குவேஷன்னால் நமக்கு டீஜெனரசி உண்டாகும். நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங்கில் டீஜெனரசி படிச்சிருக்கோம், சீரழிவு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ டீஜெனரசி ரொம்ப ஒரு டிசைரபிளான ஒரு விஷயம் இல்லை. அது வந்துடுதுன்னா என்னடா அது வந்துடுத்தே, டீஜெனரேட் ஆகிடுத்தே, இன்னும் எத்தனை ஹைட்ரேஷன் தாண்டுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆக அந்த காரணத்தினாலும் சிம்ப்ளெக்ஸை வைத்துக்கொண்டு நாம் செய்ய மாட்டோம், ஏன்னா ப்ராப்ளம் டீஜெனரேட் ஆக இருக்கிறது. ஸோ த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், த பேலன்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் with equations is a degenerate linear programming problem. ஏன்னா வெர்டிக்கலாக ஆட் பண்ணால் 0 = 0 வந்துடும், லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு காமிக்க முடியும். ஆகவே தி லீனியர் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன் வில் பி டீஜெனரேட். ஸோ டீஜெனரசி வந்தால் என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஐட்ரேஷன்ஸ் ஆகும். ஆக சிம்ப்ளெக்ஸில் போடுறது இம்பாசிபிள் இல்லை, முடியும், பாசிபிள். ஆனால் போத் டைம் கன்சியூமிங் அண்ட் லேபர் கன்சியூமிங். ஸோ அதை விட சிறந்த குவிக்காக அதே நேரத்தில் நமக்கு ஆப்டிமம் கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து இருக்கிறது என்று புரிந்து கொண்டு சில மெத்தட்ஸை நாம் கற்றுக்கொள்வோம். இப்போ ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மெத்தடும் எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு காண்பிக்கிறேன். இப்போ 3 சப்ளை, 3 இருப்பு, 3 டிமாண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, 3 சப்ளை பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த கணக்கில். இது 3 சப்ளை பாயிண்ட்ஸ் என்று எடுத்துக்கொள்ளும். சாதாரணமாக இப்படி ஒரு டேபிளில் காமிச்சா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சப்ளை, கீழே இருக்கிறது டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு கன்வென்ஷன் முறை. ஜென்ரலாக அப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஆகவே இது 3 சப்ளை பாயிண்ட்ஸு, ஒரே ஒரு பொருள்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் 40 இந்த இடத்துல இருக்குது, 30 இந்த இடத்துல இருக்குது, 50 இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்திற்கு தேவை 45, இதுக்கு தேவை 35, இதற்கு தேவை 40. 3 சப்ளை பாயிண்ட், 3 டிமாண்ட் பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ளை பாயிண்ட்ஸ் 3, டிமாண்ட் பாயிண்ட்ஸ் 3 ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3 சப்ளை பாயிண்ட், 4 டிமாண்ட் பாயிண்ட் கூட இருக்கலாம். எது ஈக்குவலாக இருக்கணும்னாக்க இது 3ஐயும் கூட்டினாக்க இது 3ஐயும் கூட்டினாக்க ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஒரு கணக்கை கொடுத்தவுடன் ஃபஸ்ட்டு அது பேலன்ஸ்டாக இல்லையா, சமமாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 3 சப்ளை பாயிண்ட்டுடைய சப்ளையை கூட்டும் பொழுது 70, 120, 120. இதை கூட்டினானா 45, 50, 80, 120 பேலன்ஸ்டாக இருக்கிறது, சமமாக இருக்கிறது. சமமான கணக்கை நம்ம முதல்ல சால்வ் பண்ணிவிடுவோம், அப்புறம் சமம் இல்லாத கணக்கை அப்புறமா சால்வ் பண்ணுவோம். ஆக இந்த கணக்கு சமமாக இருக்கிறது. ஸோ இந்த ஏஐ கொடுத்தாச்சு, பிஜே கொடுத்தாச்சு, சிஐஜே தேவை. ஸோ அந்த சிஐஜேவுக்கு நம்ம இதை பார்த்து இங்கே எழுதுகிறேன். 6, 4, 6, 5, 5, 9, 3, 5, 6. இதுவும் ஒரு கன்வென்ஷன். அதாவது இந்த மூலையில் சின்னதாக எழுதுறது, சின்ன சைஸில் எழுதுறது ஒரு கன்வென்ஷன். அது ஒரு முறை, அது ஒரு அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு முறை. ஸோ இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு அனுப்புவதற்கு ஒரு பொருளுக்கு 6 ரூபாய் ஆகும். அதே போல் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு அனுப்புவதற்கு ஒரு பொருளுக்கு 9 ரூபாய் ஆகும். எவ்வளவு குறைந்த விலையில் அனுப்புறது அப்படிங்கிறது கணக்கு. முதல்ல சின்ன சின்ன மெத்தட்ஸில் சால்வ் பண்ணுவோம், அப்புறம் அதை கொஞ்சம் அழகாக ஃபார்மலைஸ் பண்ணி கொண்டு வரும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஆரம்பித்து அங்கேருந்து அனுப்பலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப வசதியான ஒரு இடம்னா இது இடது மூலை, நார்த் வெஸ்ட் கார்னர் என்று பெயர். ஈஸ்ட்டு வெஸ்ட், நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து அப்படின்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஈஸ்ட் இந்த பக்கம் இருக்கும், நார்த் இங்கே, சவுத் இங்கே, வெஸ்ட் இங்கே. இது வந்து நார்த் வெஸ்ட், வடமேற்கு மூலை, நார்த் வெஸ்ட் கார்னர் என்று பெயர் இந்த மெத்தடுக்கு. ஸோ இந்த மூலையை எடுத்துட்டு, இதான் நமக்கு ஃபஸ்ட் இருக்கிற மூலை, இந்த மூலையை எடுத்துக்கொண்டு இதற்கு இது என்ன அர்த்தம், இந்த இடத்துல 40 இருக்குது, இந்த இடத்துக்கு 45 தேவை. ஆகவே 40 இருப்பதால் 45 தேவையாக இருந்தால் இருக்கும் 40ஐயும் கொடுத்து விடுவோம். ஸோ 40ஐ இங்கே கொடுத்து விடுவோம். இதை வேறு கலரில் காமிக்கிறேன், சொல்யூஷன் மட்டும் எல்லோ கலரில் எடுத்துன்னு போகலாம். ஸோ 40ஐ இங்கே அமுச்சு விடுவோம். அமுச்ச உடனே என்ன ஆகும், இது வந்து முடிந்துவிடும். இந்த 40 முடிந்து விட்டது, இனிமேல் அங்கே எதுவும் கிடையாது.
இந்த இடத்துக்கு 45 தேவை, 40 கொடுத்தாகிவிட்டது. ஆக 5 தான் நமக்கு இங்கே தேவை. இனிமேல் தேவையானது இங்கே 5. இப்போ மறுபடியும் இதுதான் அடுத்த நார்த் வெஸ்ட் கார்னர். ஸோ இங்கே 30 இருக்குது, இங்கே 5 தான் தேவை. ஆகவே எவ்வளவு தேவையோ அதை மட்டும் கொடுத்து விட்டு அதை முடித்து விடுவோம். ஸோ ஆக இந்த 5 தான் தேவை என்பதனால் இங்கே 5 கொடுத்து விட்டு இது முடிந்து விட்டது. 5 கொடுத்து விட்டதால் இந்த 30 என்பது 25ஆக குறைந்து விட்டது. வடமேற்கு மூலையை பார்த்தால் இந்த இடம் 25 இருக்குது, 35 தேவை. ஆகவே 25 தான் கொடுக்க முடியும். 25ஐ இங்கே கொடுத்து விடலாம். 25 கொடுத்த உடனே இது முடிந்துவிடும். இது 10ஆக மாறிவிடும். மூலைங்கிறது இது 50 இருக்குது, 10 தேவை. ஆக 10ஐ கொடுத்து விட்டு இதை முடித்து விடலாம். இதை முடித்தவுடன் இங்கே 50 40ஆக மாறிவிடும். ஆக இது ஒன்று தான் பாக்கி இருக்குது. 40 தேவை, 40 இருப்பு. ஆகவே 40ஆக மாறிவிடும். ஆக இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இங்கேருந்து இதுக்கு 40 அனுப்பு, இந்த 40 எல்லாத்தையும் இதுக்கு அனுப்பு, இந்த 30 5 இதற்கு அனுப்பிவிட்டு 25 இதற்கு அனுப்ப வேண்டும். இந்த 50 10 இதற்கு அனுப்பிவிட்டு 40 இதற்கு அனுப்ப வேண்டும். இது ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷனுடைய விலை காஸ்ட் எவ்வளவு என்று பார்த்தால் 240 + 25. இங்கே ஒரு தடவை சும்மா எழுதி காட்டுறேன், ஆனால் சாதாரணமாக மனக்கணக்கில் போடணும். 25 125 50 240. ஸோ 5 5 10, 5 10 12 14 18 3 4 6. ஸோ இதோட விலை 600 240 25 125 50 240 150 390 50 440 680. ஸோ இதோட மொத்தம் 680. இவ்வளவு செலவாகும் இதை அனுப்பினால். இது உகந்த தீர்வையா இல்லை இதை விட குறைக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வரும். இதற்கு ரொம்ப சிம்பிளான பதில் என்னன்னாக்க, இதெல்லாம் நம்ம போடும்போது இந்த காசு எவ்வளோ ஆகும்னு கூட நம்ம பார்க்கல. இடத்த மட்டும் வச்சு போட்டிருக்கோம், காசு எவ்வளவு என்று வைத்துக்கொண்டு நாம் பார்க்கவே இல்லை. ஆகவே இது உகந்ததாக இருக்கிறதுக்கு சாத்தியம் ரொம்ப குறைவு. ஆனால் இது ஒரு குயிக்காக ஒரு சொல்யூஷன் வேணும்னா எடுத்து கொடுத்துடலாம். அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் இதில் என்னன்னாக்கா, இந்த கடைசியில் போட்டுன்னு வரும்போது இங்கே 40 இங்கே 40 வந்தோடனே இந்த 40 இங்கே தான் போட்டாகணும். இங்கே எவ்வளவு காசு இருந்தாலும் இந்த 40 போட்டு முடிச்சாகணும். ஆகவே உகந்தது நமக்கு கிடைக்காது, இந்த முறையில் கிடைக்கும். அந்த 2 காரணங்கள்னால இது உகந்ததை நமக்கு கொடுக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 680ங்கிறது இந்த காஸ்ட்டு. இது குயிக்காக ஒரு ஆன்சர் கொடுக்குறதே ஒழிய இந்த மெத்தடில் ரொம்ப இமீடியட்டாக அது இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம். இது குயிக்காக ஒரு சொல்யூஷன் பண்ணால் கொடுத்துடலாம். ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமாக ஒன்று இருக்கிறது. என்னன்னாக்க, நம்மளை அறியாமல் நம்ம ஒரு காரியம் பண்ணியிருக்கோம். முதல்ல இதை எடுத்துக்கொண்டு இங்கே 40 இருக்குது, இங்கே 45 தேவை. ஆகவே எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுப்போம், 40 கொடுத்துருவோம். அதே போல் இங்கே வரும்பொழுது இங்கே 5 தான் தேவை, 30 இருக்குது. ஆகவே எவ்வளவு கொடுக்க வேண்டியமோ அவ்வளவு கொடுத்து விடுவோம். குறைவாக கொடுக்க மாட்டோம். ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுதும் எவ்வளவு மேக்ஸிமம் அங்கே கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து விட்டோம். இப்போ இங்கே 40 இருக்குது, இங்கே 45 இருக்குது. ஸோ 40ஐயும் கொடுத்து விட்டோம். 30 கொடுத்துடலாம், அப்புறமா பாக்கி வச்சுக்கலான்னு நம்ம சொல்லலை. ஆகவே ஒரு தடவை நம்ம இங்கே ஒரு நம்பர் எழுதும்போது ஒன்று இது முழுக்க கன்சியூம் ஆகும். ஒரு டேஷ் போட்டோம், ஞாபகம் இருந்ததால் உங்களுக்கு ஒரு டேஷ் போட்டோம். இந்த டேஷினுடைய அர்த்தம் என்ன, இந்த 40ம் கொடுத்தாகி விட்டதுன்னு அர்த்தம். அடுத்ததில் இங்கே ஒரு டேஷை போட்டோம், இந்த 45ம் முடிஞ்சுடுத்து இந்த 5 கொடுத்ததுனால. ஸோ ஒரு தடவை நம்ம நம்பர் போட்ட போதும் ஒரு டேஷ் போட்டோம். அப்போ என்ன அர்த்தம், அந்த ஒரு ரோவையோ வரிசையையோ அந்த ஒரு காலத்தையோ நேர் வரிசையையோ நாம் மறுபடி போகப்போவதில்லை. இதை ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னாக்க,
ஒரு இதை கொடுத்து முடிக்கும்போது நாம் ஒரு சப்ளையை முழுசாக எக்ஸாஸ்ட் பண்ணிடுறோம், இல்லை ஒரு டிமாண்டை கம்ப்ளீட்டாக மீட் பண்ணிடுறோம், கொடுத்து விடுகிறோம். ஆகவே ஒன்று குறையும், ஒரு வாட்டியும் ஒன்று குறையும். ஆக இந்த 3 சப்ளையும் 3 டிமாண்டும் இருக்கும் பட்சத்தில் ஒன்றொன்றாக நம்ம கொடுத்து கொண்டு வரும்போது ஒன்றொன்றாக குறைகிறது. கடைசியில் பார்க்கும்போது இங்கேயும் 40, இங்கேயும் 40. ஆகவே 3 + 3 இருந்தால் கூட 5 அலோகேஷன்ஸ், 1 2 3 4 5 அலோகேஷனில் நாம் இதை முடித்து விடுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். அதாவது m சப்ளை இருந்து n டிமாண்ட் இருந்தால் நம் கையில் m + n - 1 என்ற அளவு அலோகேஷன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5, 3 + 3 - 1 என்று இருக்கும். அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். m + n - 1 என்று இருக்கும். இந்த முறையில் செய்யும் பொழுது m + n - 1ஐ விட அதிகமாக அலோகேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா ப்ராப்ளம் பேலன்ஸ்டு, சமமானது. ஆக கடைசி இதில் ரெண்டும் 0 ஆகிடும், மற்ற எல்லாத்துலேயும் 1 0 ஆகும். ஆக m + n - 1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இதில், இந்த மெத்தடில். இது m + n - 1 தாத்பரியமும் முக்கியத்துவமும் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இந்த m + ஒரு இடத்துக்கு கொடுக்கும் பொழுது எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவோம், which is equal to the minimum of supply and demand. இங்கே சப்ளை 40, டிமாண்ட் 45, minimum of, ஸோ 40 கொடுத்துட்டோம். minimum is the maximum we can give. இங்கே சப்ளை 30, டிமாண்ட் 5 தான், ஸோ 5 கொடுத்தோம். minimum of supply demand is the maximum that you can give. அதிகமாக நான் எவ்வளோ கொடுக்கணுமோ அது இந்த ரெண்டுத்தில் குறைந்த அளவை கொடுத்து விடுவோம். ஸோ m + n - 1ல் முடிஞ்சு போயிடும். இது ஒன்று. இப்போ இரண்டாவது மெத்தட் பார்க்கலாம். இரண்டாவது மெத்தட் என்னன்னாக்க, இப்போ இப்படி வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு விதமாக இதை கொடுக்கலாம். சாதாரணமாக என்ன பண்ணுவோம், எங்கே குறைந்த விலை இருக்கிறதோ அங்கே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும். அதான் நம்மளோட ஐடியா, விலையை குறைக்கணும். ஸோ குறைந்த விலை எங்கே இருக்கிறதோ அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து, குறைந்த விலை இங்கே இருக்கிறது 3. ஆக இங்கே 50 இருக்குது, 45 தேவை. ஸோ 45ஐ கொடுத்து விடலாம். கொடுத்து விட்டு இது முடிந்து போயிடும். இந்த 50 5ஆக மாறிவிடும். அடுத்த குறைந்த விலை இந்த 6க்குள்ளே பார்த்தா இந்த 4. ஸோ இங்கே 35, அங்கே 40. ஸோ 35ஐ இங்கே போட்டுவிட்டு இதை ஃபுல்லாக போய்விடும். இது 5ஆக மாறிவிடும். ஆக நமக்கு இது ஒன்று தான் பாக்கி இருக்குது. ஆகவே இதில் இருக்கிறதெல்லாம் இதில் போட்டாகணும். இங்கே 5 வந்துடும், இங்கே 30 வரும், இங்கே 5 வரும். இப்போ எல்லாம் பேலன்ஸ்ட் ஆகிடும். 40 இங்கே இருக்குது, அங்கே 5 30 பேலன்ஸ்ட் ஆகிடும். முடிந்து விட்டு இப்போ இதனுடைய விலை என்ன? இது பேர் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், குறைந்த விலை முறை. முதல்ல பண்ணது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், வடமேற்கு முறை. இது குறைந்த விலை முறை. எங்கே யூனிட் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கோ, மினிமம் காஸ்ட், லீஸ்ட் காஸ்ட்னு பேர், அங்கே போட்டுன்னு வந்தோம். ஸோ இது எவ்வளோ ஆகும்? 35 4s are 140, 6 5s are 30, 9 30s are 270, 45 3s are 135, 6 5s are 30. ஸோ இங்கே 5, 6 13 16 20, 3 605. முதல்ல 680 இருந்தது, அப்புறம் இதோட விலை 605 ஆக குறைந்து விட்டது. ஏன் குறைஞ்சதுனாக்கா, நம்ம குறைந்த காஸ்ட்டை வச்சு நம்ம போட்டதுனால வேல்யூ குறைஞ்சிது. அது ரொம்ப எக்ஸ்பெக்டட். இதற்கு பெயர் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அல்லது குறைந்த விலை மெத்தட். இது எப்போவுமே பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குமா என்று கேட்டால் கொடுக்காது. இப்போ காரணம் என்னென்ன, இதே கணக்கை வைத்துக்கொண்டு சொல்லிவிடலாம். இப்போ கடைசியில் முதல்ல இதை போட்டதுனால இது மேக்ஸிமம் 9 உட்காந்துருக்கு. அந்த 9ல் நம்ம இந்த 30 கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் வந்துவிட்டோம். ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம கையில் கண்ட்ரோல் இல்லை. இங்கே 40, அங்கே 5 30 5 போட்டாகணும், வேறு எதுவுமே மாற்ற முடியாது. இங்கே 30லேருந்து இங்கே 20 கொடுக்கலாமான்னா கொடுக்க முடியாது.
ஏன்னா இந்த மாதிரி கணக்குகளில் போட போட கடைசியில் வரும் பொழுது நம்ம கண்ட்ரோலே இருக்காது, எவ்வளோ இருந்தோ அதை செய்தாக வேண்டும். ஆகவே இந்த கணக்கில் இந்த 9 நாள் நான் சொல்லாட்டியும் எப்படி வச்சு ஆரம்பித்தோம், எங்கே குறைந்த காசு இருக்கோ அங்கே கொடுக்கணும்னு ஆரம்பித்து கடைசியில் நம்மளை அறியாமல் மேக்ஸிமமுக்கும் கொடுத்துட்டோம். ஆக இது கேரண்டி பண்ணாது. இதை விட சிறந்த ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது என்னங்கிறத நான் இப்போது உங்களுக்கு இன்னும் இதை உதாரணம் மூலமாக அதை காட்டுறேன். இப்போ இந்த 40 எடுத்துக்கொள்வோம். இந்த ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டு, சமமானது. அதனால் எல்லா 40ஐயும் நாம் கொடுத்தாக வேண்டும். அதே போல் இந்த 45 இங்கே வந்து ஆக வேண்டும். ஸோ இதை 40 ரோவை எடுத்துக்கொண்டால் ஐடியலாக நமக்கு என்ன வேணும், இதில் எது சீப்பஸ்ட்டோ அதில் மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் எல்லா செலவுகளும் குறைந்த செலவு வந்து நிற்கும். இப்போது ஏதோ இந்த 40 எடுத்துக்கொண்டால் மேக்ஸிமம் நம்ம இதில் கொடுக்க ட்ரை பண்ணணும். இதில் கொடுக்க முடியாமல் போய்விட்டால் இந்த 4லிருந்து ஏதாவது இந்த 6க்கோ கொடுக்க வேண்டி வரும். அப்போ ஒரு யூனிட்டுக்கும் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டி வரும். அந்த எக்ஸ்ட்ராவை வந்து ஆங்கிலத்தில் பெனல்ட்டி என்று கூறுகிறோம். தமிழில் பெனல்ட்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோன்னா தண்ட செலவு அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது நம்ம அவாய்ட் பண்ணணும், கொடுக்கக்கூடாது. அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு தண்டம், ஒரு தேவையற்ற செலவு இந்த பெனால்ட்டிங்கிறது. இப்போ சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த பில்லை கட்டுறதுக்கு இந்த 20 தேதிக்குள்ளே நீங்கள் கட்டணும், அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு நாளைக்கு 1 ரூபா பெனல்ட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, இப்போ நம்ம அந்த தேதிக்குள்ளே கட்டுறது ஒன்று, பெனல்ட்டி கொடுத்துட்டு 25 ரூபா கட்டுறது வேறு. பில்லோட விலை 20 ரூபா இருக்கலாம், பெனல்ட்டி சேர்த்து 25 சார் அப்படின்னாக்கா அந்த 5 தண்டம் தானே, தேவையற்ற செலவு தானே. அந்த தேவையற்ற செலவை குறைக்க வேண்டும். ஆக இதை எடுத்துக்கொண்டால் தேவையற்ற செலவு 2, மினிமம் 4. அந்த மினிமமில் கொடுக்க முடியலனாக்கா இன்னும் 2 கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மினிமம் மைனஸ் மினிமம். நெக்ஸ்ட் மினிமம் 6, இந்த 6ஆக இருக்கலாம், இந்த 6ஆக இருக்கலாம். நெக்ஸ்ட் மினிமம் 6 என்று எடுத்துக்கொண்டு இங்கே 2. இதற்கு தண்டம் செலவு வந்து 0 தான், பெனல்ட்டி. ஏன்னா இதுவும் மினிமம், இதுவும் மினிமம். இதில் கொடுக்க முடியலன்னா இதில் ட்ரை பண்ணலாம். ஆக பெனல்ட்டி 0. இதற்கு பெனல்ட்டி 2, ஏன்னா 3, அதுக்கு அடுத்தது 5, ஆகவே பெனல்ட்டி 2. காலம்ஸ்க்கு பெனல்ட்டி பார்த்தா 3, 5, இதில் 2. இந்த காலம்க்கு பெனல்ட்டி பார்த்தா 1, 4, 5. இதுக்கு பெனல்ட்டி பார்த்தா 0. ஆக இப்படி வந்திருக்கிறது. ஸோ இந்த 40க்கு உண்டான பெனல்ட்டி 2, இதுக்கு 2, இதுக்கு 2 பெனல்ட்டி. ஆக நம்ம என்ன பண்ணணும், பெனல்ட்டியை நம்ம கொடுக்காதபடி நம்ம செய்யணும். ஸோ எங்கே அதிகம் பெனல்ட்டி வருமோ, எதை சரியாக செய்யாவிட்டால் அதிக பெனல்ட்டி நமக்கு வருமோ அதை முதலில் செய்ய வேண்டும். ஸோ தட் அந்த அதிக பெனல்ட்டி நமக்கு வராமல் நம்ம பார்த்துப்போம். ஸோ அதிக பெனல்ட்டிங்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எங்கே வேணால் இருக்கலாம். ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளலாம்னா இதையே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த 2 பெனல்ட்டி தான் அதிகமான பெனல்ட்டி என்று எடுத்துக்கொண்டு பெனல்ட்டி நமக்கு வராமல் செய்ய வேண்டும் என்றால் இதை முதலில் இதை அலாட் பண்ணணும். எப்போ அலாட் பண்ணணும், இதுக்கு ஸ்மாலஸ்ட்டுக்கு அலாட் பண்ணால் தான் இந்த பெனல்ட்டியை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஆகவே இதை எடுத்துக்கொண்டு இதனுடைய ஸ்மாலஸ்ட் வந்து இந்த 4. இந்த 4க்கு இங்கே 40 இருக்குது, இங்கே 35 இருக்குது. ஆகவே 35 இங்கே கொடுத்து விட்டு இது போயிடும், இது முடிந்துவிடும். இது வந்து 5ஆக மாறிவிடும். இப்போ திருப்பி பெனல்ட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு 6, 6, ஆக இதோடைய பெனல்ட்டி 0. இது 9, 5, ஆக இதோடைய பெனல்ட்டி 4. இது 6, 3, ஆகவே இதோடைய பெனல்ட்டி 3. இதை எடுத்துக்கக்கூடாது, இது முடிஞ்சுடுது. ஸோ இதுதான் இங்கே வந்து மாறாது. ஸோ 3, 5க்கு 2, 6, 6க்கு 0. இப்போ எங்கே அதிகம் பெனல்ட்டி வருது, இங்கே வருது. இந்த பெனல்ட்டியை நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த பெனல்ட்டி நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும், இப்போ பண்ணாமல் இருக்க முடியும். இதை எடுத்துக்கொண்டு இதில் எது மினிமமோ அதற்கு ஜாஸ்தி கொடுத்து விட்டால் இந்த பெனல்ட்டியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சப்ளை 30, இங்கே ரிக்குவயர்மெண்ட் 45. ஸோ 30 இங்கே கொடுத்து விடலாம். கொடுத்துட்டா இது போயிடும்.
இப்போ திருப்பி பெனல்ட்டி கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த ரோக்கு வந்து 6 6 0 இது போயிடுது. ஸோ இதுக்கு 3 6 3 காலமில் இது கிடையாது இப்போது. ஸோ 6 3க்கு பெனல்ட்டி 3, இதுக்கு 4 இது முடிந்து விட்டது. இது 6 6க்கு பெனல்ட்டி 0. ஸோ இங்கே ஒரு 3 உட்காந்துருக்கு, இங்கே ஒரு 3 உட்காந்துருக்கு. எதை வேணால் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இதையே எடுத்துக்கொண்டால் இதை அவாய்ட் பண்ணணும்னாக்க இதுக்கு நம்ம மேக்ஸிமம் கொடுக்கணும். இதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இதற்கு வந்து இங்கே 30 கொடுத்தாச்சு. ஸோ ஆக இது 15. ஸோ இங்கே 50, இங்கே 15க்கு இங்கே 15 கொடுத்துடணும். இது முடிந்து விட்டது. ஆகவே இங்கே 35 வந்துவிடும், இங்கே 5 வந்துவிடும். இதான் கிடைக்கும். இதை இன்னொரு முறை பண்ணி காமிக்கிறேன், ஸோ தட் நமக்கு ஈஸியாக வரும்ன்ட்டு. முதல்ல ஒரு பெனல்ட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ரோக்கு பெனல்ட்டி எடுத்தோன்னா குறைந்தது 4, அதுக்கு அடுத்தது 6, ஆகவே பெனல்ட்டி 2. இதுக்கு பெனல்ட்டி 0, ஏன்னா 5 5 குறைந்தது, அதுக்கு அடுத்த குறைந்தது. இதற்கு 3 5க்கு 2, இங்கே 3 5க்கு 2, 4 5க்கு 1, 6 6க்கு 0. ஸோ எங்கே அதிகம் பெனல்ட்டி வருதோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதிகம் பெனல்ட்டி 3 இடத்துல வருது, நம்ம இதை எடுத்துக்கொண்டு இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்க இதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் இதுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்க வேண்டும். 35 இங்கே இருக்குது. ஸோ 35 இங்கே கொடுத்து விட்டு இது முடிந்து விட்டது. இது 5ஆக மாறிவிட்டது. இப்போ திருப்பி பெனல்ட்டி கால்குலேட் பண்ணணும். 6 6 என்பது 0, 9 5 4, 6 3 3. இந்த பெனல்ட்டி அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஸோ 3 5க்கு 2, 6 6க்கு 0. இப்போ மேக்ஸிமம் பெனல்ட்டி இங்கே இருக்குது, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆக இந்த ரோவில் மினிமம் வந்து இதற்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும். ஸோ அதற்கு இங்கே 30ஐ கொடுத்து விட வேண்டும். 30ஐ கொடுக்கும்போது இது 15ஆக மாறிவிடும், இது முடிந்துவிடும். திருப்பி பெனல்ட்டி கால்குலேட் பண்ணோம். 6 6க்கு 0, 3 and 6க்கு 3, இங்கே 6 and 3க்கு 3, இங்கே 6 and 6க்கு 0. ஏதாவது ஒரு 3ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 எடுத்துட்டானாக்கா இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா கொடுக்கணும். ஸோ இங்கே 15, அங்கே 50. ஸோ இங்கே 15ஐ கொடுத்து விட்டால் இது முடிந்துவிடும். இங்கே 35 இருக்கும், இதுவும் முடிந்து. ஆக நம் கையில் இருப்பது இது 2 தான் பாக்கி. இங்கே 40 தேவை, இங்கே 5 இருக்குது, இங்கே 35 இருக்குது. ஆகவே இங்கே 5ஐ கொடுத்து விட்டு இங்கே 35ஐ கொடுத்து விட வேண்டும். ஸோ இதனுடைய மொத்தம் எவ்வளவுன்னு பார்த்தா 35 4 140, 5 6 are 30, 35 are 150, 15 3s are 75, 35 6 are 210. 5 8 + 5 13 16 20க்கு 2 605. அதே சொல்யூஷன் தான் வந்திருக்கு. இப்போ இதையே நம்ம டை பிரேக்கிங் ரூலில் மாற்றி போட்டோம்னாக்கா நமக்கு வேறு மாதிரி சொல்யூஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அதையும் கூட ஒரு இதற்கு செய்து காண்பிக்கலாம். ஒரே சொல்யூஷன் வருதா வேறு சொல்யூஷன் வருதான்னு கூட பார்க்கலாம். திருப்பி பெனல்ட்டி பண்ணோன்னாக்கா 4 6க்கு 2 0 2 2 1 0. நம்ம முதல்ல வந்து இதை எடுத்துக்கொண்டோம். இந்த வாட்டி வந்து நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுத்துக்கொண்டால் இதை அவாய்ட் பண்ணணும், அப்போ இதுக்கு நிறையா கொடுக்கணும். ஸோ இதற்கு எடுத்த உடனே 45 இங்கே கொடுத்து விட்டு இது முடிந்துவிடும், இது 5ஆக மாறிவிடும். இப்போ திருப்பி பெனல்ட்டி பண்ணோம்னாக்கா 4 6க்கு 2 5 9க்கு 4 5 6க்கு 1. இந்த பெனல்ட்டி அப்படியே இருக்கும், 4 5க்கு இது. ஸோ இது அதிகம். ஸோ இந்த 4 அவாய்ட் பண்ணோன்னா இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே 30 கொடுத்தால் இது முடிந்துவிடும், இது 5ஆக மாறிவிடும், இது போயிடும். இப்போ திருப்பி பெனல்ட்டி பண்ணுறதுக்கு 4 6க்கு 2 5 6க்கு 1
4 5க்கு 1, இங்கே 0, ஆக 2. இதுக்கு தான் மேக்ஸிமம் கொடுக்கணும். ஸோ இதுக்கு 5, இது முடிந்துவிடும், இது முடிந்துவிடும், இது 35. ஸோ இங்கே 35, 5 40, ஆக இங்கே 35, இங்கே 5. இப்போ இதோடைய விலையை பார்த்தோன்னாக்க 4 5 20, இங்கே எழுதுகிறேன். 4 5 20, 210, 150, 135, 30. ஸோ இதை கூட்டினா 5 6 11 12 14 6 5 6 5 11 14 3 4 5 210 230 380 405 505 545 குறைந்து விட்டது. 545க்கு வந்து விட்டது. கரெக்டாக இருக்கா? 45 35 40 40 30 50. 5 4s are 20, 35 210, 50 150, 45 135, 6 5s are 30, 165, 215 315, 325, 525, 545 என்று கிடைத்திருக்கிறது. ஆக இந்த மெத்தடில் வந்து டையை நம்ம எப்படி குறைக்கிறோமோ, எப்படி டையை பிரேக் பண்ணுறோமோ, அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ யுனிக் சொல்யூஷன் தான் இருக்குது என்று சொல்ல முடியாது. இப்போ நம்ம 2 சொல்யூஷன் காமிச்சோம். ஒன்றில் 605 வந்திருக்கு, ஒன்றில் 545 வந்திருக்கு. ஏன்னா நம்ம டையை வந்து நம்ம மாற்றி பிரேக் பண்ணோம். முதல்ல இந்த 2 எடுத்துட்டோம், அப்புறம் இந்த 2 எடுத்துட்டோம், அதனால் மாறுது. ஆகவே அது யுனிக்காக ஒரு சொல்யூஷன் கொடுக்காது என்ற காரணத்தினாலேயே அது உகந்ததாக இருக்க முடியாது. ஆக இதே வைத்து கொண்டாலும் கொஞ்சம் உகந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த 3 முறைகளையும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். 3 முறைகளையும் பார்த்துவிட்டு நம்ம என்ன சொன்னோம், இதை வந்து இதில் நார்த் வெஸ்ட்டில் பார்த்தா ரொம்ப அதிகம் வந்தது, லீஸ் காஸ்ட்டில் 605 வந்தது, இங்கே 545 வந்தது. இந்த 3 முறைகளிலையுமே குறைஞ்சுட்டே வருது. ஆனால் நம்ம செய்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் அதிகமாக ஆகிக்கொண்டே வரும். இதுக்கு வந்து ஒரு வாட்டி பெனல்ட்டி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டு எல்லாம் பண்ணணும். ஸோ நேரம் கொஞ்சம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணி சால்வ் பண்ணோன்னாக்க பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும், ஆனால் உகந்தது கிடைக்காது. ஆக உகந்ததை எப்படி பெறுவது? இதை 3ல் ஏதாவது ஒன்று ஆரம்பமாக வைத்துக்கொண்டு அதிலேருந்து ஆப்டிமம் உகந்ததுக்கு போக முடியுமா? முடியும். அதை செய்து காட்டுவோம். அதை இன்றைக்கி ஆரம்பிப்போம். அதை நீ பாடத்தில் முடிஞ்சதுன்னா முடியும், இல்லைன்னா அடுத்த பாடத்தில் அதை கொண்டு வருவோம். ஆக இந்த 3 மெத்தடும் நமக்கு ஒரு ஆரம்ப சொல்யூஷன், இனிஷியல் சொல்யூஷன், ஒரு ஆரம்ப சொல்யூஷன், தோராயமாக ஒரு சொல்யூஷனை கொடுத்துவிடும். அதிலிருந்து மினிமம் எஃபர்ட் போட்டு நம்ம ஆப்டிமம் உகந்ததை நாம் அடைய முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த 605 அப்படிங்கிற சொல்யூஷனை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நாம் உகந்ததை எப்படி அடைவது என்பதை பார்ப்போம். இப்போ இது 545 கூட செய்யலாம், அதை பின்னாடி செய்து காட்டுகிறேன். இதை ஏதாவது ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கொண்டு அதிலேருந்து எப்படி உகந்ததுக்கு அடைவது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக இந்த சொல்யூஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து 575 என்று இருக்கும் இது, அல்லது வேறு ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் இதுவாக செய்யலாம். இப்போ வந்து மினிமம் காஸ்ட் மெத்தடோட சொல்யூஷனை எடுத்துக்கொண்டு செய்யலாம். ஸோ மினிமம் காஸ்ட் வந்து இந்த 3, ஆக இங்கே 45, அதுக்கு அடுத்தது இங்கே வரும், இங்கே 35, அதற்கு அடுத்த மினிமம் காஸ்ட் வந்து இது போய்டும், இது போய்டும் இங்கே. ஸோ இதுவும் இது போய்விடும், இதுவும் போய்விடும். ஆகவே இங்கே 5, இங்கே 30, இங்கே 5. இதை எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் சொல்யூஷன் எடுத்துக்கணும். நம்ம லீஸ்ட் காஸ்ட் மெத்தடுடைய ஸ்டார்டிங் சொல்யூஷனை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதனுடைய விலை பார்த்தோன்னாக்கா 35 4s are 140, 6 5s are 30, 270, 45 3s are 135,
30. ஸோ 5, 6 + 7 13 + 3 16 + 4 20, 3 + 2 5 + 1 605 என்பது இங்கே கிடைக்கிற சொல்யூஷன். இப்போ இது 605 நம்ம கையில் இருக்குது. இதை ஒரு முறையில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இது உகந்தது இல்லைன்ட்டு. ஆனால் சாதாரணமாக இதை எடுத்துக்கொண்டால் ஒன்று இது உகந்ததாக இருக்கும், ஆப்டிமமாக இருக்கலாம், இல்லை ஆப்டிமம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது உகந்ததாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது இப்போ பிளாங்காக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பர் குறையணும், இல்லாட்டி இது உகந்ததாக இருந்துவிடும். ஆக இது சொல்யூஷனுக்குள்ளே வருதா, இது வருதா, இது வருதா, இது வருதா என்று பார்ப்போம். எதுவுமே வராது அப்படின்னு ஆயிடுத்துனாக்க இது உகந்தது. ஏதாவது ஒன்று சொல்யூஷனுக்குள்ளே வரும் அப்படின்னாக்க இது உகந்தது அல்ல. எப்போ சொல்யூஷனுக்குள்ளே வரும்? அந்த இடத்துல நம்ம ஒரு மதிப்பை கொடுக்கும்போது விலை குறைந்தால் அது உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, விலை கூடினால் அது உள்ளே வராது. ஆகவே இந்த 4 இடங்களையும் எடுத்துக்கொண்டு அதை உள்ளே கொண்டு வரதாக இருந்தால் விலை கூடுமா விலை குறையுமா என்று பார்க்கலாம். விலை குறைந்தால் அது உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முதல்ல ஆக இந்த இடத்த எடுத்துக்கொண்டு இங்கே ஒரு +1 ஒன்று போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த 40 வந்து 41ஆக மாறிவிடும். இந்த 45 என்பது 46ஆக மாறிவிடும். பட் இதில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆகவே இங்கே ஒன்று போட்டால் ஏதாவது ஒன்றில் ஒன்று குறைச்சாகணும். இந்த பக்கத்துலேயும் ஒன்று குறைச்சாகணும், இந்த பக்கத்துலேயும் ஒன்று குறைச்சாகணும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது இங்கே +1 போட்டு இங்கே -1 ஆக்கி அதை எடுத்து இங்கே கொண்டு வந்து, ஏன்னா இங்கே -1 பண்ணிட்டோன்னா இது 40 ஆகிடுது, ஆனால் இது 39. ஸோ ஆக இங்கே ஒரு +1 போட்டு இங்கே ஒரு -1 போட்டால் முடிந்துவிடும். அப்படி செய்யும் பொழுது நம்மளால் இதை செய்யவும் முடியும். ஏன்னா இங்கே ஏற்கனவே 5 இருக்குது, ஸோ ஒன்று குறைக்கலாம். இங்கே 45 இருக்குது, ஒன்று குறைக்கலாம். குறைக்கிறது தான் முக்கியம், கூட்டுறது பிரச்சனை இல்லை. ஏன்னா குறைக்கிறதுக்கு அங்கே இருக்கணும் அளவு. ஸோ இதை செய்து விட்டோம் என்றால் இதனால் நமக்கு வந்து இங்கே 6 அதிகரிக்கும், இந்த 6 குறையும், இங்கே திருப்பி 6 அதிகரிக்கும், இதனால் 3 குறையும். ஆகவே மொத்தம் வந்து 3 அதிகரிக்கும். இந்த இடத்துல +1 போட்டால் 3 அதிகரிக்கும். ஸோ +3 அப்படின்னு இங்கே ப்ராக்கெட்டில் போட்டு இப்படி முடிச்சுடுவேன். ஸோ இங்கே 1 போட்டால் +3 ஆகும். இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே +1 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் எடுத்தாகணும், வேறு எங்கேயும் எடுக்க முடியாது. ஸோ இங்கே +1 போட்டால் இங்கே எடுத்தாகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக முடியுது. இது பேர் லூப் என்று பெயர், வளையம், லூப் என்று வைத்துக்கொள்ளலாம். ஸோ ஆக இங்கே +1 போட்டால் இங்கே +5 -9, ஸோ -4, -4 + 6 is +2, +2 - 3 is -1. ஆக இங்கே போட்டால் 1 குறையும். ஸோ இது உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே போட்டு பார்க்கலாம். +1 போட்டால் இங்கே -1, இங்கே +1, இங்கே -1. ஸோ +5 - 9 -4, -4 + 6 2, 2 - 4 is -2. ஆகவே இங்கே போட்டால் -2 இன்னும் உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே +1 போட்டால் +1 -1 +1 -1 என்று வரும் கரெக்டாக. இப்போ கேட்கலாம் நீங்கள் இங்கே ஏன் போடக்கூடாதுன்னு. இங்கே +1 போட்டிங்கன்னா வேறு எங்கேயானு -1 போடணும், அதுக்கு இங்கே இல்லை. ஆகவே ஒரு யுனிக் வளையம் தான் வரும், ஒரு லூப் தான் வரும். ஆக இதுக்கு வந்து +5 - 6 -1, -1 + 6 5, 5 - 4 +1, இதை போட்டால் +1 ஆகும். ஆக இந்த 4 இடத்துல இந்த 2 இடங்களில் போட்டோம்னாக்க நமக்கு வந்து செலவு குறையும். ஆகவே இதற்குள்ளே போட்டு நம்ம இன்னும் குறைக்க முடியும். அதை எப்படி செய்வதுங்கிறத அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். திருப்பி இது முதல்ல இருந்தே இதை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் அடுத்த பாடத்தில். இதை இன்னொரு முறை இதை செய்து காட்டி இதை கண்டினியூ பண்ணுறேன்.
அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.